காயெல்லாம் எப்படி இருக்கு? பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லையே? நோ ஃப்ராக்சர் எதுவும் இல்லை, எல்லாம் சின்ன சின்ன காயங்கள் தான், சரியாயிடும். இங்கே மட்டும் அடி கொஞ்சம் பலமாக பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். வலிக்குதாம்மா? ஓகே ஓகே, சரியாயிடும். ரொம்ப வலிக்குது டாக்டர். ஆமாம்மா, பெயின் இருக்க தான் செய்யும். ஒரு நாள் ஃபுல்லாக பெட் ரெஸ்ட் எடுத்தாகணும். நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கண்ணா. ஓகே, பார்த்துக்கோங்க. ஓகே டாக்டர், வாங்க. ரொம்ப வலிக்குதா ரேகா? கொஞ்ச நேரம் அப்படியே சமாளிச்சிருக்கலாம்ல. நான் பின்னாடி தானே வந்துட்டு இருந்தேன். ஓடுற வேன்ல இருந்தா குதிப்பாங்க. உனக்கு ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா உங்க அப்பாக்கு யார் பதில் சொல்றது? என்ன இப்படி பண்ணிட்ட? சாரி அர்ஜுன், அப்போதைக்கு எனக்கு அதை தவிர வேற எதுவுமே தோணல. நான் வேன்ல இருந்து குதிக்கலன்னா அந்த பொறுக்கிங்க என்ன பண்ணிருப்பாங்களோ என்னால கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியல. அந்த ராஸ்கலை சும்மா விடக்கூடாது. யார்கிட்ட வச்சுக்கிறானுங்க? ரெண்டுல ஒண்ணு பார்க்காம விட மாட்டேன். சரி, என்ன ப்ராப்ளம் அர்ஜுன்? எதுக்காக அவங்க இவ்ளோ மோசமா நடந்துக்கிறாங்க? உங்களுக்கு அவங்களுக்கும் அப்படி என்ன தகராறு? அவன் சொல்றான் ரேகா, கீதா விட்டு நான் விலகிடணுமா, ஒரே அடியா ஒதுங்கிடணுமா. ஏன்னா அவன் கீதாவை லவ் பண்றானா. நான் கீதாவை நேர்ல வச்சு இதை விசாரிக்கணும்னு நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள இவ்வளவு குழப்பம் நடந்து போச்சு. கீதாவை காப்பாத்துற நீ உள்ள வந்து அனாவசியமா மாட்டிக்கிட்ட. இட்ஸ் ஓகே, விடுங்க. ரேகா, என்ன நடக்குதுன்னே புரிய மாட்டேங்குது. என்னென்னவோ நடந்துருச்சு. எனிவே, ரொம்ப தேங்க்ஸ் ரேகா. இதுல என்ன இருக்கு அர்ஜுன்? என்னோட வருத்தம்லாம் என்ன தெரியுமா? உங்க வீட்டுல நல்ல காரியம் நடக்கும் போதெல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனையோ தடங்களோ வந்துகிட்டே இருக்கு. ஏன் இப்படி நடக்குதுன்னே புரியல. ஆதியோட மேரேஜ், அனுவோட கல்யாணம், இப்போ உங்க விஷயம். ஆனா ஒண்ணு அர்ஜுன், இதுக்கு முன்னாடி நடந்த குளறுபடிகள் எல்லாம் இனிமேவும் நடக்க நாம் அனுமதிக்க கூடாது. ஆமா அர்ஜுன், இனி ஒரு தடவை அந்த மாதிரி நடந்துச்சுன்னா அத உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களால தாங்கிக்க முடியாது இல்லையா? எப்படியோ கீதாவை காப்பாத்த முடிஞ்சது இல்லையா? அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்காக நீ இவ்வளவு ரிஸ்க் எடுத்திருக்க கூடாது. இந்த முயற்சியில நான் செத்திருந்தா கூட அதை பத்தி எனக்கு வருத்தம் இருக்காது. ஏன்னா ஆதிக்கோ ஆதி குடும்பத்துக்கோ மறுபடியும் ஒரு தலைக்குனிவோ கஷ்டமோ வரக்கூடாதுன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன் தெரியுமா? உங்க குடும்பத்து மேல எனக்கு அவ்வளவு அக்கறையும் பிரியமும் இருக்கு. ரேகா, இந்த அளவுக்கு எங்க குடும்பத்து மேல உனக்கு அக்கறை இருக்கிறத நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதை நான் உன்கிட்ட எதிர்பார்க்கவே இல்லை ரேகா. உன்னை பத்தி நான் வேற மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன். தெரியும் அர்ஜுன், என்னை எல்லாருமே தப்பா தான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. வெரி சாரி. இவ்வளோ நாளா உன் நல்ல மனசை புரிஞ்சுக்காம நான் கூட உன்னை நிறைய புண்படுத்திலாம் பேசியிருக்கேன். ஐம் ரியலி சாரி ரேகா. இட்ஸ் ஓகே, இப்பவாது புரிஞ்சுக்கிட்டீங்களே, அது போதும். சரி, நான் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி உங்க அப்பாக்கு சொல்லிட்டு வந்துடுறேன். வேண்டாம் வேண்டாம், அப்பா இதை கேட்டா ரொம்ப அப்செட் ஆயிடுவாரு. அவரால் தாங்க முடியாது. அவருக்கு இப்போதைக்கு தெரிய வேண்டாம். என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு தான் நான் கிளம்பி வந்தேன். ஸோ இப்போதைக்கு தேட மாட்டாரு. அது டாக்டர் பெட் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காரு. நைட் ஃபுல்லாக இங்கே தங்கணும். நீ தனியா இருப்பியா? அர்ஜுன், நீங்க கொஞ்ச நேரம் இங்க இருந்துட்டு கொஞ்சம் லேட்டா வீட்டுக்கு போக முடியுமா? என்ன அர்ஜுன், முடியுமா? ப்ளீஸ். சரி, நான் கூட இருக்கேன். வேண்டாம் அர்ஜுன், கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்புறமா நீங்க கிளம்பிடுங்க. இல்ல, எனக்காக தான் நீ அடிபட்டு கிடக்குற. நான் இங்கே இருக்கேன். தேங்க்ஸ் அர்ஜுன். என்ன ரேகா, எனக்கு தேங்க்ஸ்லாம் சொல்லிக்கிட்டேன். எனக்கு உதவி பண்ண போய் தானே உனக்கு இந்த நாளுமா ஆச்சு. இருந்தாலும் நீங்க என்கிட்ட காட்டுற பரிவு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால தேங்க்ஸ். ஓகே, உங்கள் நன்றி ஏற்றுக்கொள்ளப்பட்டது.
சரி ஓகே, நீ எதுவும் சாப்பிடாம இருக்க, நான் போய் டிஃபன் வாங்கிட்டு வந்துடுறேன். இல்ல இல்ல வேண்டாம், எனக்கு எதுவும் வேண்டாம். லைட்டா ஏதாவது சாப்பிடு, வெறும் வயித்தோட இருக்க கூடாது. நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். இல்ல அர்ஜுன் வேண்டாம். ஏன் ரேகா, ஏன் இப்படி ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிற? எனக்கு ஒண்ணும் வேண்டாம் அர்ஜுன், எனக்கு பசிக்கல. நீங்க என் கூடவே இருங்க ப்ளீஸ். உட்காருங்க. லைட்டா சாப்பிடலாம், கேட்க மாட்டேங்கிற. இது என்னது, டாக்டர் ஒரு மெடிக்கல் ஷாப்பே எழுதி கொடுத்துருக்காரு. இதை சாப்பிட்டாலும் டிஃபன் சாப்பிட்ட மாதிரி தான். மேடம் டேபிள் காமிச்சாங்க. பாஸ்கர் ஒரு நிமிஷம் வாங்க. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? நன்றி உணர்ச்சியே கிடையாதா? மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். என்ன விஷயமா பேசுற? நீ பண்ண கொடுமையெல்லாம் மறந்து அபி உனக்காக எவ்வளவு பண்ணாங்க, அவங்களுக்கு துரோகம் பண்றிய, உருப்பிடுவியா? ஏய், உணர்றதை நிறுத்திட்டு விஷயத்துக்கு வா, இல்லைன்னா கெட்ட கோவம் வரும். சொல்றேன், டாக்குமெண்ட் காப்பியை திருடி அதை கொண்டு போய் ஆதி கிட்ட கொடுத்தது நீதான். திருடி. நானா? என்ன உளர்ற? ப்ராஜெக்டை கொண்டு வந்தது நான், திருட வேண்டிய அவசியம் இல்லை. நீ எதுக்காக இப்படி பேசுறேங்கிறது எனக்கு தெரியும். டாக்குமெண்ட் திருட்டு போனதுக்காக இப்படி பேசுற. மாட்டிட்டு இருக்காளே கங்கா, அவளை காப்பாத்துறதுக்காக இப்படி பேசுறேன். பாஸ்கர், என் கோவத்தை கிளறாதீங்க. பண்றதெல்லாம் பண்ணிட்டு இவ்வளவு அழுத்தமா இருக்கீங்களே, நீங்க பெரிய அயோக்கிய. ஜாஸ்தி பேசாத. பேசினா என்ன பண்ணுவேன்? மரியாதை கேட்டு என்ன நடந்துட்டு இருக்கீங்க? என்ன? ஸ்டாப் இட், ஸ்டாப் இட், ஸ்டாப் இட். என்ன தொல்காப்பு இது? இது ஆபீஸ், கொஞ்சம் டீசென்ட்டா நடந்துக்கங்க. சொல்லு, நல்லா சொல்லு அபி. என்ன பிரச்சனை பாஸ்கர்? என்ன பிரச்சனை? வழக்கம் போல என் மேல பழி சுமத்திட்டு இருக்கான். அபி, பழி போடல, உண்மையை தான் சொல்றேன். காணாம போன டாக்குமெண்ட்டை திருடினது இந்த பாஸ்கர், கங்கா இல்ல. பொய் சொல்றான் அபி. நான் இதுக்காக எடுக்கணும்? அதான் கிருஷ்ணன் சொன்னார்ல, இதெல்லாம் கங்கா பண்ண வேலை. தொல்காப்பியன் வேடனே என்கிட்ட பிரச்சனை பண்றான். கங்காவுக்காக. பாஸ்கர், இப்படி போய் பேசாதீங்க. அனாவசியமா என்ன இதுல மாட்டி விடுறீங்க. கங்கா, நீங்க பேசாதீங்க. பாஸ்கர், அந்த டாக்குமெண்ட்டை திருடினது நீங்க தான், அதை நிரூபிக்கிட்டா? என்ன அபி, என்ன இதெல்லாம்? அவங்கள எதுக்கு கூப்பிடுறீங்க? உண்மை என்ன நான் நிரூபிக்கிறேன். ஒரு நிமிஷம். சொல்லுங்க ராமச்சந்திரன், என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு சொல்லுங்க. பயப்படாதீங்க, நான் இருக்கேன். என்ன நடந்துச்சுங்கிறத உங்ககிட்ட சொல்லுங்க. சொல்லுங்க ராமச்சந்திரன், என்ன நடந்துச்சு? சொல்லுங்க ராமச்சந்திரன். ராமச்சந்திரன், உண்மையை சொல்லுங்க. நான் இருக்கேன், பயப்படாம சொல்லுங்க. சொல்லுங்க ராமச்சந்திரன். மேடம், சொல்லுங்க ராமச்சந்திரன். மேடம் என்னை மன்னிச்சிருங்க மேடம். நடந்தது என்னன்னா, நேற்று தொல்காப்பியன் வந்தார். வந்து கங்கா ஒரு மேட்டரில் எசகு பெசக மாட்டிக்கிட்டா. அவளை எப்படியாவது காப்பாற்றணும். அந்த பழியை பாஸ்கர் மேலே போட்டுட்டு அபியை நான் நம்ப வச்சிடுறேன் அப்படின்னு சொன்னார் மேடம். நான் தயங்கினேன் மேடம். என் பேச்சை கேட்காட்டி ஓ வேலையை போயிடும் அப்படி இப்படின்னு மிரட்டினார் மேடம். நானும் சரி எதுக்கு வம்புன்னு முதல் ஒத்துக்கிட்டேன். ஆனா என்னோட நேர்மையான மனசாட்சியோட உறுத்தலை என்னால தாங்கிக்க முடியல மேடம். அதான் உண்மையை உடைச்சு பேசிட்டேன். விடு. பாத்தியா, இவ்வளவு பேர் இருக்கும்போது இப்படி மிரட்டானே. பாவம் இந்த ஆளு தனியா இருக்கும்போது எப்படி மிரட்டு இருப்பா? ஆமா சார், நினைச்சாலே கொலையே நடுங்குது சார். ஏய், நீங்க பேசாதீங்க. மிஸ்டர் ராமச்சந்திரன், உங்களை பார்க்க எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. உண்மைக்காக உங்க உயிரியை பணைய வைக்கிறீங்களே, இட்ஸ் ரியலி கிரேட். கங்கா யாருங்கிறது உனக்கு தெரியுமா? உங்ககிட்ட தான் கேட்கிறேன். யாருன்னு தெரியுமா? தி கிரேட் ராமச்சந்திரனோட சொந்த மச்சினிச்சு.
இவரை இந்த வேலையில சேர்த்தது தொல்காப்பி. ஆனா பாரபட்சம் பார்க்காம உண்மையை சொல்றாரு. வாட் அ மேன். தொல்காப்பியன் என்ன இவர் என்ன சொல்றாரு? சொந்த பந்தத்தையே உதர்ன தியாகி எங்க, கம்பெனிக்கு துரோகம் பண்ற தொல்காப்பியன் எங்க? ராமச்சந்திரன், நீங்க கங்காவோட அக்கா வீட்டுக்காரரா? ஆமா மேடம். இதையே இத்தனை நாளா என்கிட்ட மறைச்சீங்க. தொல்காப்பியன் சார் தான் இந்த உண்மை வெளியே தெரிய வேண்டாம்னு சொன்னார் மேடம். நான் அவர் மூலமா வேலைக்கு சேர்ந்ததையும் உங்களுக்கு தெரியப்படுத்தக்கூடாதுன்னு சொன்னார் மேடம். என்னை மறைமுகமாக வேலைக்கு சேர்த்ததும் அவர் தான், உங்களுக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு சொன்னதும் அவர் தான். சம்பளம் கொடுக்குற உங்களையும் சத்தியத்தையும் மதித்து நான் உண்மையை பேசிட்டேன் மேடம். என் மனசாட்சி அப்படி, அதுக்கு உண்மை மட்டும்தான் தெரியும் மேடம். தொல்காப்பியன், இதெல்லாம் நிஜமா? அபி, அது வேற. இப்ப டாக்குமெண்ட் திருடு போன விஷயம் வேற. அது திருடினது இந்த பாஸ்கர் தான், உடந்தே இருந்தது இந்த ராமச்சந்திரன். Shut up! ராமச்சந்திரன் சொன்னது உண்மையா இல்லையா? கங்கா அவருக்கு மச்சினிச்சு தானே? நீங்க தானே அவரை வேலைக்கு சேர்த்து விட்டீங்க. எதுக்கு இத்தனை போய்? இல்ல அபி, அது வந்து எதுவும் பேசாதீங்க நீங்க. ச்சே, யாரை நம்புறதுனே தெரிய மாட்டேங்குது. வாங்க உட்காருங்க. ரேகா, கீதாவோட அப்பா வந்திருக்காரு. வாங்க. பரவாயில்ல பரவாயில்ல, படுத்துக்கம்மா படுத்துக்க. அர்ஜுன் எல்லா விஷயத்தையும் சொன்னாருமா. ரொம்ப நன்றிம்மா. ஐயோ, எதுக்கு நன்றி இல்ல. இல்லம்மா, இந்த காலத்துல யாருமா அடுத்தவங்களுக்காக உயிரை பணைய வைப்பாங்க? ஆமா ரேகா, உங்களுக்கு என்னன்னு போகாம இவ்ளோ பெரிய உதவி பண்ணிருக்கீங்க பாருங்க. யூ ஆர் ரியலி கிரேட். கீதா, ஆதி குடும்பத்து மேல எனக்கு ரொம்ப மரியாதை, பாசம் எல்லாமே அதிகம்தான். அது ஏன்னு தெரியல. எனக்கு மட்டும் இல்ல, எங்க அப்பாவுக்கும் அப்படிதான். எங்களுக்கு உறவுன்னு சொல்லிக்க பெருசா யாரும் இல்ல. அவங்கதான் எல்லாமேன்னு நான் நினைக்கிறேன். ஆதி, அர்ஜுன், அஞ்சலி, அனு, காஞ்சனா ஆண்டி, ஈஸ்வர் அங்கிள், பத்மாவதி பாட்டி எல்லாருமே நல்லா இருக்கணும். அர்ஜுனுக்கு நீங்க வேண்டியவங்க. உங்களுக்கு உதவினா அவங்களுக்கு உதவி செஞ்ச மாதிரி. ஆச்சரியமா இருக்குமா, இந்த மாடர்ன் காலத்து பொண்ணு இவ்வளவு சென்டிமெண்டா இருக்கியே. அம்மா, நான் கீதாவை கூட வீட்டுல கண்டிச்சேன். எதுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி கண்ட இடத்துலயும் மீட் பண்றீங்கன்னு. என்னை பொறுத்த வரைக்கும் பொண்ணுங்க அடக்கமா இருக்கணும். எனக்கு ஆண் குழந்தைங்க இல்ல, இருந்தா அவங்களுக்கு இதே கண்டிஷன் தான். என்ன அப்படி ஆச்சரியமா பாக்குறீங்க ரேகா? பொண்ணா இருந்தாலும் சரி, ஆணா இருந்தாலும் சரி, ரொம்ப டிசிப்ளினா இருக்கணும்னு எங்க அப்பா எதிர்பார்ப்பாங்க. நான் இது வரைக்கும் அப்பா கிட்ட திட்டு வாங்கினதே இல்ல. ஃபர்ஸ்ட் டைமா கெட்ட பேர் வாங்கிட்டேன். இதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா இருக்கும். சாரி அங்கிள், நான் தான் இதுக்கெல்லாம் காரணம். யாரோ ஒருத்தன் கீதாவை பற்றி அவதூறா சொன்ன உடனே எனக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. அதான் ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்ணலான்ட்டு. அர்ஜுன், 1000 பேர் 1000 விதமா பேசலாம். நாம தான் அதை அனலைஸ் பண்ணி பார்க்கணும். இந்த விஷயத்தை நீங்க என்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா நான் போலீஸ் மூலியமா ஹேண்டில் பண்ணிருப்பேன். இப்ப கூட போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். சாரிப்பா, ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்ணி பேசலாம்னு நாங்க போனோம். முதல்ல ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்ணி பேசலாம் தான் நினைப்பீங்க. அதுக்கப்புறம் பார்ட்டி, ரெசார்ட், டிஸ்கோத்து, டேட்டிங்னு இப்படி அநாகரிக வழியில நடந்துப்பீங்க. அங்கிள், ஆனா கீதாவும் அர்ஜுனும் அப்படி கிடையாது. பிறக்கும் போதே யாருமே கெட்டவங்க இல்ல. சூழ்நிலை தான் அவங்கள அந்த அளவுக்கு தள்ளுது. நாம சூழ்நிலையை சரியா அமைச்சுக்கணும். இல்லன்னா அது நம்மள பாதாளத்துல தள்ளிடுமா. கெட்ட சூழ்நிலையை பார்த்தா நாம தான் ஒதுக்கி போகணுமா? ஓப்பனாவே சொல்றோம்மா, பெண்களுக்கு கற்பு ரொம்ப முக்கியம். ஆண்களுக்கு
கற்பு அதை விட ரொம்ப முக்கியம்மா. இந்த விஷயத்தை பட்டிமன்றத்துல பேசி கை தட்டிட்டு அப்படியே போயிடுவோம். ஆனா நான் அப்படி இல்ல, இந்த விஷயத்துல ரொம்ப கண்டிப்பானவன். என்னடா இவரு ஐதர் அலி காலத்துல இருக்கிறாருன்னு பாக்குறீங்களா? இல்ல அங்கிள், நீங்க ரொம்ப கரெக்டா சொல்றீங்க. என்னால புரிஞ்சுக்க முடியுது. ரொம்ப சந்தோஷம். இந்த ஜெனரேஷன்ல நீங்களாவது புரிஞ்சுக்கிட்டீங்களே. எக்ஸ்கியூஸ் மீ. என்ன ரேகா, இப்ப எப்படிமா இருக்க? ஐ எம் ஃபைன் டாக்டர். குட். நீ இன்னைக்கே வீட்டுக்கு போலாமா? Okay, doctor. மெடிசின்ஸ்லாம் கரெக்டா எடுத்துக்கணும். ஓகே. நீங்க இந்த டிஸ்சார்ஜ் டீடைல்ஸ்லாம் ரிசப்ஷன்ல வாங்கிக்கோங்க. சரி Okay? டாக்டர். ஓகே. நான் வரேன். தேங்க்யூ டாக்டர். Bye. அப்ப நல்லதுமா, உடம்ப பாத்துக்க. ஏதாவது அவசரம்னா எனக்கு ஃபோன் பண்ணு. ஓகே அங்கிள். ஓகே ரேகா, டேக் கேர். நாங்க கிளம்புறோம். தேங்க்ஸ். வரேம்மா. ரேகா, நான் அங்கிளை அனுப்பிட்டு வந்துடுறேன். போலாம்ப்பா. ஓப்பனாவே சொல்றேம்மா, பெண்களுக்கு கற்பு ரொம்ப முக்கியம், ஆண்களுக்கு கற்பு அதை விட ரொம்ப முக்கியம்மா.